பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 3/6/2024 முதல் 9/6/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோணம் தரும் வீடு. இதில் தான் சனி பகவான் இருக்கார். ஒரு சில ராசிகளுக்கு, எல்லா ராசிகளுக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு மாத்திரம் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. சரி, இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு நல்ல பலனை தருமா, இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வாங்க. எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது. அதாவது 7.5 சனி நடக்க இருப்பதால் ஜென்ம சனி அப்படின்னும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை திரள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வல்லமை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பண வரவு இருக்கும், குடும்பத்தில் பிரம்மாண்டம் இருக்கும், மாற்றங்கள் ஏற்படும், நல்ல மகிழ்ச்சிகள் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்காது. அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால சில நேரங்களில் இங்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் உங்கள் வாக்கு சாதுரியத்தால். சில நேரங்களில் அதுவே தோற்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். அதனால் விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி குடும்பத்தில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள். ஒன்று குழந்தை பாக்கியம் ஏற்படும், இல்லை அப்படின்னு சொன்னால் திருமணத்துக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பண வரவு அதிகரிக்கும், சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக சம்பாதிக்க போகிறீங்க, சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனி பார்வையில் இருப்பதால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இளைய சகோதரர் மட்டுமல்ல சகோதரிகள் கூட இருந்தால் கருத்து வேறுபாடு, கருத்து பேதம் ஏற்பட்டு சண்டை சச்சரவு வரும். மற்றபடி எடுக்கின்ற முயற்சிகளில் காலதாமதம் எடுக்கும். ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணத்தால் சில பிரச்சனைகள் வரலாம். நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோட்டம் வாங்கணும், வீடு கட்டணும். உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். குறிப்பாக கார் வாங்கணும், வண்டி வாங்கணும்னு வாங்குறவங்களுக்கு அற்புதங்க. வாகன பிராப்தி உண்டு, வாகனங்களால் நன்மைகள் உண்டு. அதை வச்சு தொழில் பண்ணுறீங்க இல்லையா, வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது, புதாதித்ய யோகம் இருக்குது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் பாருங்கள், உங்களுக்கு குரு சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு அம்சமான காலம்.
கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், மியூசிக் டைரக்டரு, டான்ஸரு, வாய்ப்பாட்டு, அதே பின்னணி பாடகர்கள், இப்படி எதை சொன்னாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே ஒரு அம்சமான காலம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி வரும். இல்லை, ஒரு சீரியல் பண்ணுறேன்னு ஒரு சீரியலும் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்ல சந்தோஷமான காலகட்டமாக இது அமையப்போகிறது. அதே நேரத்தில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், இந்த கலை நிபுணர்கள், அதாவது அழகு கலை, ஆர்ட் போன்றவர் செய்பவர்கள், இந்த வர்ணம் பூசுபவர்கள், இந்த பெயிண்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட வேலைவாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு சூப்பரான காலம், நீதித்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலமா என்று சொன்னால், சூரியனுடைய வீட்டை பார்க்கிறார் சனி, ஆனாலும் சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வயிற்று வலி, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே கருத்து மோதல்கள், தொழில் பண்ணுற இடத்துல பார்ட்னர்ஷிப், கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு, அதாவது சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு தான் வரும். எல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சு ஒரு டென்ஷனாக இருக்கிறாங்க, கடுகடுன்னு இருக்கிறாங்க, நம்மளை பார்த்தவொடனே முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. நீங்கள் கணவன் மனைவி மட்டும் இல்லை, நண்பர்கள் மட்டும் இல்லை, உறவினர்கள் மட்டும் இல்லை, சென்றமிடமெல்லாம் இப்படித்தான் இருக்கும். அனுசரித்து போகணும். ஆனாலும் 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மொத்தத்தில் பார்க்கும்போது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அற்புதங்க. அதாவது புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள், வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, தொழில் இல்லை, என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் தொழில் பண்ணணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா, உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி பார்த்து எதற்கு செல்ல வேண்டுமோ அதற்கு செல்லுங்கள். கதவுகள் திறக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி தொழிலில் இறங்கலாம். நல்ல வருமானம் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். இரட்டிப்பு சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும். கொஞ்சம் அதிகமாக சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அதிக உழைப்பு தேவைப்படும். ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய காலமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, அதாவது இல்லை அவங்களுக்கு ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. இது நாள் வரைக்கும் எங்களை நிர்வாகம் கவனிக்கலையா, இன்றைக்கி நிர்வாகம் எங்களை பாராட்டுதியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகாரிகள் பாராட்ட துவங்குவார்கள். நிர்வாகம் உங்களை கவனிக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாகத்தான் விளங்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். சிறப்பான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.